சென்னை நகரம் ஒரு நாள் காலையில் கொஞ்சம் வித்தியாசமாக முழிச்சிச்சு. சூரியன் உதிச்சதும் வானத்தில் பறவைகளுக்கு நடுவில் வீ 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 அப்படின்னு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. மக்கள் எல்லாம் அது என்ன சத்தம் அப்படின்னு மேலே பார்த்தாங்க. அங்கே நிறைய ட்ரோன்கள், நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சாதாரண ட்ரோன்கள் இல்லைங்க. ஒவ்வொரு ட்ரோனும் ஒரு வேலை செஞ்சுது. அம்மா, அந்த ட்ரோன் பால் கொண்டு வருது. ஒரு 10 வயசு குட்டி கண்ணன் அவன் வீட்டு பால்கனியிலேருந்து வானத்தை பார்த்துட்டே அம்மா கிட்ட சொன்னான். இன்னொரு ட்ரோன் மருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த பக்கம் ஒரு ட்ரோன் காய்கறி எடுத்துகிட்டு வந்தது. அட, இது ஐஸ்கிரீம் ட்ரோன். ஆமாங்க, சென்னை நகரத்தில் வான விநியோக திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருந்தாங்க. மக்கள் எல்லாம் கடைக்கு போக வேண்டியதில்லை. ட்ரோன்களே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். மக்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமான விஞ்ஞான அதிசயம் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கண்ணன் அவன் வீட்டு பால்கனியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒரு குட்டி ட்ரோன் அவன் பக்கத்தில் வந்து இறங்குச்சு. ஹலோ கண்ணா அப்படின்னு அது பேசினதும் கண்ணனுக்கு பயங்கர ஆச்சரியம். அம்மா, இங்கே வந்து பாருங்களேன், ஒரு ட்ரோன் வந்திருக்கு, இந்த ட்ரோன் பேசுது அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக குதிச்சான். அந்த ட்ரோன் சிரிச்சுது. என் பேர் D3, அதாவது ட்ரோன் நம்பர் 3. நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். கண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். உங்களுக்கு பேரெல்லாம் இருக்கா? நீ எப்படி பேசுகிற? அவனோட ஆச்சரியம் குறையாமல் அதுக்கிட்ட கேட்டான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதான் செயற்கை நுண்ணறிவு, அதனால தான் நாங்கள் பேச முடியுது. எங்களுக்கு யோசிக்கவும் பேசவும் வழி கண்டுபிடிக்கவும் கூட தெரியும். ஒரு நாள் சாயந்தரம் ஊர் முழுக்க ஒரே பரபரப்பு. வானத்தில் பெரிய குழப்பம். என்ன ஆச்சு? ட்ரோன்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்துச்சு. எதுக்குமே எந்த பக்கம் போய் சேரணும் அப்படின்னு அதுக்கு வழியே தெரியல. பால் வரலை, எங்களோட மருந்து இன்னும் வந்து சேரலை, என்னோட ஐஸ்கிரீம் எங்கே? மக்கள்கிட்ட ஒரே குழப்பமும் கூச்சலும். எந்த ட்ரோனுமே அது கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொருட்களை டெலிவர் பண்ணவே இல்லை. கண்ணன் உடனே D3யை கூப்பிட்டான். ஏய் D3, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் D3 ரொம்ப கவலையாக சொல்லிச்சான். GPS செயற்கைக்கோளில் ஏதோ கோளாறு போல், நாங்கள் வழி தவறிட்டோம். எந்த பக்கம் போகணும், எங்கே போகணும் அப்படின்னே தெரியல, சரியான பாதையவே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு குழப்பமாக சொன்னோடனே கண்ணன் யோசித்தான். ஏன் GPS இல்லாமல் நீங்கள் வழி கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்கவும் D3 சிரிச்சிச்சு. முடியும், மனுஷங்களை மாதிரி சிந்திக்கிற திறன் இருந்தால் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லவும் கண்ணன் ஒரு வேகமாக போய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தான். அந்த சிட்டியோட வரைபடத்தை, அதாங்க மேப்பை, வேகமாக வரைஞ்சான். இதுதான் என் பள்ளிக்கூடம், இது மருத்துவமனை, இதுதான் மார்க்கெட், இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இதை பார்த்து நீங்கள் கரெக்டான இடத்துக்கு பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். D3க்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப சரியான யோசனை, நீ ஒரு குட்டி விஞ்ஞானி கண்ணன் அப்படின்னு அவனை பாராட்டிட்டு அந்த வரைபடத்தை எடுத்துட்டு மற்ற ட்ரோன்கள் எல்லாரையும் கூப்பிட்டுச்சு. இங்கே எல்லாரும் கவனிங்க, ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லவும் மற்ற ட்ரோன்கள் எல்லாம் D3 இருந்த இடத்துக்கு வந்தாங்க. கண்ணன் நமக்காக ஒரு மேப் வரைஞ்சி கொடுத்துருக்கான், இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு எங்கே போகணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ட்ரோன்களும் அந்த மேப்பை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பால் வந்துருச்சு, மருந்து வந்தது, ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். கை தட்டி கண்ணனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த நகரத்தோட மேயர் கண்ணனை பாராட்டினார். நீ ரொம்ப பெரிய விஞ்ஞானியாக வருவ கண்ணன் அப்படின்னு சொன்னதும் கண்ணனுக்கு ஒரே பெருமை. நான் என் ட்ரோன் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு D3 என்ன சொல்லிச்சு தெரியுமா? தொழில்நுட்பம் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான், ஆனால் மனுஷங்களோட அறிவும் அவங்களோட திறனும் சேரும்போது தான் அது ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய முடியும். கண்ணனுக்கு தான் நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துச்சான். அந்த நாளுக்கு அப்புறம் சென்னை வானம் இன்னும் ரொம்ப வண்ணமயமாக இருந்துச்சு. பறவைகளும் ட்ரோன்களும் சந்தோஷமாக வானத்தில் பறந்தாங்க. கண் மேலே பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா?
ஒரு நாள் நானும் ட்ரோன்கள் மாதிரி மேலே உயர உயர பறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானாம்.